வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பட்டன் பால் பிஸ்கெட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் பச்சரிசி மாவு, அரை கப் தேங்காய், 1/4 கப் பாசிப்பருப்பு, 3 ஏலக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காயையும் 3 ஏலக்காவையும் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தடிச்சாச்சு. லைட் ப்ரௌனிஷாக ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பச்சரிசி மாவு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பவுடர் பண்ண பொடியை போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். காணலைன்னா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து அது நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச பிறகு உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அவ்வளோ மாவையே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அமுக்குனதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து நடுவில் ஓட்ட போடுங்க. அது சூப்பரான டிசைனாக மாறிடும். இந்த மாதிரி பட்டன் ஷேப்க்கு அவ்வளோத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பட்டன் ஷேப்க்கு பிடிச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் சீனி போட்டுக்கலாம். எந்த கப்பால் சீனி அளந்தீங்களோ அதே கப்பால் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி கொதி வரணும். எண்ணெய் சூடறணுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நல்லா சலசலப்பெல்லாம் போயிட்டு நல்லா பொரிஞ்சிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆற விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக அரைச்சி சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பட்டன் பால் பிஸ்கெட் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.